எப்பொருள் யார் யார் இதை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 29/12/2025 8 மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பு. இங்கே ஜெயபிரகாஷ். 6 மணிக்காட்டும் ஜெயபிரகாஷ்கிட்ட பேசுகிற நல்லா லேசான முன்னேற்றம் வந்துருச்சு. நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ அவ்வளோதான், அது மரநடி கொடுத்தாச்சு பாரு. மரநடி கொடுத்தாச்சு. 15 நாள் ஆச்சு இல்லையா? நல்லா தூங்கி இருக்காரு. இன்னைக்கு மட்டும் ஒரு 12 மணி நேரம் தூங்கியிருக்காரு. 12 மணி நேரம் தூங்குறதுல சாதாரண விஷயம் அது. எந்த தொந்தரவும் இல்லாம 12 மணி நேரம் தூங்குறது. வணக்கம் சங்கர். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது இப்ப பேசினேன் 12 மணிக்கு இப்ப 6 மணிக்கு பேசியிருந்தேன். ஓய்வெடுத்துக்க, தூக்கம் வந்தா தூங்கிருங்கன்ட்டு நான். அந்த அந்த இப்போ வந்து லேசான இது மட்டுமே, இந்த நெல்லிக்காய் சாறு, அப்புறம் கொஞ்சோன்னு, அப்புறம் பனங்கருப்பட்டி, பேரிச்சம்பழம், இவ்வளோதான் உணவு. இப்போ அதில் வந்து எல்லாமே அந்த மூஞ்சி நல்லா வடிஞ்சிட்டு வந்திருக்கு. தூக்கம் நல்லா வந்து நேற்று காலையில் கூப்பிட்டதுக்கு நல்லா தூங்கியிருக்காரு. 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காரு. 10, 10:30 மணிக்கு, 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காரு. அந்த கூப்பிட்டு பாது நல்லா தூங்கிட்டேங்க, நான் பரவாயில்ல விட்டுருன்னு. அப்போ இந்த தூக்கத்தில் வச்சு சரி பண்ணுது அது. தூக்கத்தை விட்டு சரி பண்ணுறப்ப என்னன்னா, எல்லாமே ஓய்வில் தான் 12 மணி நேரம் தூங்கும் பொழுது அது எல்லாமே ரிப்பேர் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீண்டும் அவங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் சாறு, அந்த நெல்லிக்காய் சாறு தான் நல்ல வாயில இனிப்பா மாறிடும். தொண்டையில இனிப்பா இருக்கு, நல்ல குழு குழுன்னு இருக்கும். அப்பப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க 2 பேரிச்சம்பழத்தை நல்ல மென்று நெல்லிக்காய் சாரோட மென்று சாப்பிட சொல்லியிருக்கு. வேறு எலுமிச்சம்பழம் தேவையில்லை. இதுவே அது இறங்கிட்டு இருக்குது. பச்சை பச்சையாக போயிடும், வெடிக்கும் போயிடுது. அப்போ உடம்பு நடுத்தலையாக நிற்குது, தூக்கம் வந்திருக்கு. இன்னைக்கு தூக்கம் வந்து தூங்கிடணும், மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க தூங்க சொல்லியிருக்கு. தூங்குறதுனா தூங்க, வர்றதுனா வாங்க அப்படின்னு. அதாவது தைரியம் கொடுத்தாச்சு. அப்புறம் மரணத்தை பற்றி பேசினேன். அவன் மரணத்தையே, உயிரவே விடுறதுக்கான பயிற்சி தான் இது. உயிரை வந்து நல்லா எத்தனை ஆண்டு வச்சிருந்தாலும் உயிரை விடுறது தான். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. உயிரை எப்படி விடுறது, எப்படி எளிமையா உயிரை விடுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. நம்ம உணவு பழக்கத்தை விடுறது, உணவு பழக்கத்தை விட தெரியாதவங்களுக்கு உயிர் எப்படி விட தெரியும் உங்களுக்கு? உணவு பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் சுவாச பயிற்சி பண்ணி, அப்புறம் அதற்கப்புறம் முக்தி நிலைக்கு போய் உயிரை விடுறது. அப்ப உயிரை விடணும்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் பாருங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாதவனா இருக்கணும். சாதாரண விஷயம். எந்த பஞ்சகட்டும் இங்க இருக்க கூடாதுங்க. எதுலயும் பற்று வைக்காம இருக்கணுங்க. அடிப்படை உணவு விடுதலைங்க. அப்பவே ஆமா, அடிப்படை இந்த உணவு விடுதலை வந்துட்டதுக்கு அப்பவே நம்ம வந்து உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு சரியான தகவலை கொடுக்க போறோம். இயற்கை நோக்கம் இதுதான் தெரிஞ்சு போச்சு. நீ எத்தனை காலம் வேணா நீ வச்சுக்கலாம் உடம்பை நீ எத்தனை காலம் வச்சுக்கலாம். ஆனா வந்து சேர்றது ஒரே வழிதான். அது யாரா, அதனாலதான் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஓடிடுறாங்க, உடம்பு விட்டுட்டு ஓடிடுறாங்க. இதுல இந்த விஷயத்த வந்து வெங்கடேசன் எழுதுறாரு. இந்த விஷயத்த ஒரு இடத்துல எழுதுறாரு பாருங்க. இந்த இடத்துல 40 அதாவது சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை, அதாவது 49ஆம் பக்கம் மேல, சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது. காற்றில் உள்ள நைட்ரஜனில் இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது. இது ஏற்கனவே நம்ம வந்து ஆர்னால்ட் பெஹ்ரட் அழகா சொல்லியிருக்காரு. வேதாத்திரி மகரிஷி கூட தன்னுடைய மனவளக்கலை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல கூட உடம்புக்கு வந்து வெளியிருந்துதான் சக்தி வருதுங்கிறாரு. அதெல்லாம் சரிதான். ஆனால் அது எப்படி அந்த சக்தி இழுக்கிறதுன்னு தெரியாது. அது யோசனையில சொல்றதுதான். ஆனா அதுக்கான வழி என்ன
தியரி தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் கிடையாது. ப்ராக்டிக்கல் வெங்கடேசன் வந்தது ப்ராக்டிக்கலை கண்டுபிடிக்கிறார். இப்ப ஆமாங்க. எல்லாரும் அவர் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே காற்றைப்பிடி, கணக்கை அறி, இதெல்லாம் சித்தர்கள் சொன்னதுதான். அதை வச்சுக்கொண்டு நமக்கு விண்வெளி ஆகாயத்திலிருந்து சக்தி வருது. ஆகாயம் அவர் தான் ஆகாயமாக அடிக்கடி பேசுவாரு. ஆகாய சக்தி, அது என்ன ஆகாய சக்தி? அப்ப ஆகாய சக்தின்னா ரைட். அப்ப ஆகாயத்திலிருந்து தானே சக்தி எடுக்கணும். இட்லியில இருந்து சக்தி எடுக்கல, சக்தியில எடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆமாங்க, ஆமாங்க. அங்க அத விட மாட்டிக்கிட்டார். சொல்லலைங்க ஐயா. உணவு விடுதலை சொல்லவே இல்லைங்க. மற்ற விடுதலையில சொன்னாங்க. ஆன்ம விடுதலை. ஓ, அதெல்லாம் நெறைய ரைட்டு, சொல்லி அதெல்லாம் ரைட்டு. எதை விடணுமோ அதை விடணுமே. அது நம்ம அங்க நமக்கு அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்க. ஆனால் அந்த ஒரு செய்தி சொல்லி இருக்காருன்னு சொல்ல வர்ற, அவ்வளவுதான். சரி. இப்ப நமக்கு ஆதாரங்கள் ஆதாரங்களுக்கான ஆதாரங்கள் இப்படி எல்லாம் இருக்கு. இங்கதான் அர்னால்ட் டெக்ரேட் தான் தெளிவு. அர்னால்ட் டெக்ரேட், திருவள்ளுவர் தான் நமக்கு இறுதியானவர். இதெல்லாம் சும்மா வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா ஆஹ், உணவு பழக்கத்தை எல்லாம் சின்ன சுத்த சன்மார்க்கிகளுக்கான உணவு பழக்கம், தேனு, அப்புறம் உயர்ந்த உணவுகள், உயர்ந்த இனிப்புகள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இல்லை, யாரும் கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியல. இப்படி எல்லாம் அதாவது வள்ளலார், இப்ப வள்ளலாரை பற்றி நிறைய கதைகள், வள்ளலார் பற்றி நிறைய தவறான கதைகளும் இருக்குது. அவர் சொன்னாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஐயா, சன்மார்க்க தேனை உண்ண சொல்லி எல்லாம் சொல்லலைங்க ஐயா. அது தேனை இன்னொரு தேனியின் உணவு தானுங்க. அது நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லீங்க. ஐயா ஆஹ் வான் உணவு சாப்பிடணும் தான் சொன்னாங்க. ஆமா. பெருமான் தேனை சாப்பிடவெல்லாம் சொல்லலைங்க. அது ஆஹ் வேற என்னமோ தேன் சொல்லியிருக்காங்க. ஆஹ் தேனு. அந்நாட்டுல சொல்ற தேனை சொல்லியிருப்பாங்க ஐயா. இது ம். தேனீக்கு சேகரிக்கிற தேனையெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அது ஆஹ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இல்லறத்தாருக்கான விதி, சிறப்பு விதி, இந்த ரெண்டுலயுமே ம். உணவை விட்டு விலகத்தான் சொல்றாரு. அதான். குறைவான உணவு எடுத்துக்குங்க, குறைவான உணவு எடுத்துக்குங்க, அதைத்தான் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு அன்னதானம் போட சொன்னாரு, அன்னதானம் போட சொன்னாருன்னு இருக்கிறவன பூரா அது தப்பு பண்ணிட்டாங்க. சோத்து சாமியாரா ஆக்கி விட்டாங்க. ஆமா. வணக்கம், வாங்க. ஆ, சரி. ரைட்டு. இப்போ நம்ம அது நமக்கு புரியுது. அதனால நம்ம சரியா வந்துடுவோம். நான் இன்னும் எந்த விதமான சேவை, அதாவது சோர்வுமின்றி நித்திய கடமைகளை நான் நிறைவேற்றி வருகிறேன். அதாவது நன்கு சுத்தமான பிறகு 5 மாசத்துல உடம்ப கரைச்சி எடுத்திருக்காரு. அதாவது 60வது வயதுல, இப்போ 60 வயது வரைக்கும் அவர் உணவு பழக்கத்தை பூரா 6 மாசத்துல 5 மாசத்துலயே கரைச்சி எடுத்துட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லா நோயும் வந்துடுச்சு. அப்போ எல்லா நோயும் போயிடுச்சு. 5 மாசத்துலயே நோயும் போயிடுது. அப்ப 60 ஆண்டு பண்ண தப்ப 5 மாசம் சரி பண்ணிடலாம். 60 ஆண்டு பண்ண தப்பை 5 மாசத்துல சரி பண்ணலாம். இதுதான் இயற்கையில நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு. அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதை பேசிக்கிட்டு தான் கீழே எழுதுறாரு அவர். நான் கீழே அப்படி பார்த்தீங்கன்னா நான் எத்தனை மாசத்துல நான் இருந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப 3 மாசத்துலயே இத்தனை கிலோ குறைச்சுங்கிறாரு. அதுக்கப்புறம் 5 மாசத்துல 62 கிலோக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஜீரணீர் நின்று போச்சு, சாந்தமாயிடுது. நான் இன்னும் எந்த விதமான சோர்வுமின்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகிறேன். தொடர்ந்து நீரும் என் உடலுக்கு அதிகம் தேவைப்படுவது, அதை தெளிவுபடுத்துறாரு. நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது. நன்கு சுத்தமாச்சுன்னா அது நல்லா தெரியுது, அது நல்லா புரியுது. இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப, இந்த குளிர்காலம் ஒண்ணு இருக்கு. சுத்தமாயிட்டாவே தண்ணீர் தேவை ரொம்ப குறைஞ்சிரும். சுத்தமாயிட்டாவே தண்ணீர் தேவை ரொம்ப குறைஞ்சிரும். குளிர்காலத்துல சுத்தமாவே நமக்கு தண்ணீர் தேவைப்படாது. குடிக்கும் அளவு குறைந்து வருகிறது. இது தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாத நிலைக்கு போய் காற்றிலே வாழ்கிற அளவுக்கு போயிருங்கிறார். அதுதான் இப்ப காற்றுல வாழ்றத நம்ம அது இயற்கையாவே காற்றில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுத்தம் தெரியாதனால காற்றுலதான் வாழ்றோங்கிற எண்ணமே நமக்கு போயிடுச்சு. காத்துலதான் வாழ்ந்துட்டு, காத்த மூக்க பிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப சுத்தம் தெரிஞ்சிருந்தால் உடம்பு இயற்கையாக அது மாறிட்டு இருக்குது, இயற்கையாவே இருக்குது, காற்றுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. சுத்தம் தெரியாம உணவை நம்பிட்டு இருக்கிறோம். அதுதான் அங்க மாட்டிக்கிட்டோம். சரி, இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தனர். பல 100 ஆண்டுகள் அப்படின்னா உள்ள போனா வெளியே வர்றதே இல்லை, எந்த தொடர்பு வச்சுக்காம உள்ள இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. பல 100 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் விரும்பும் பொழுது, அவர்கள் எப்ப விரும்புறாங்களோ அப்ப உடலில் இருந்து உயிரை பிரித்து கொள்வார்கள் என்று சித்தர் நூல்கள் கூறுகின்றன. இதுதான். அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா எப்ப வேணாலும் உயிரை பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சித்தர் நூல்கள் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாரு.
இந்த அறிவியலை நாட்டில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். அப்படின்னா இது மருத்துவத்தை தாண்டி போகுது, இயற்கையோடு தொடர்புக்குது. மருத்துவங்க அப்ப இதுல வந்து மருத்துவங்கிறது ஒன்னிலைன்னு ஆகி போச்சு. இந்த மருத்துவங்கிறது சும்மா நம்ம சமையல் பண்ற மாதிரி, இந்த மருத்துவங்கிறது பெரிய விஷயமே அல்லது. இப்ப நம்ம நோயை குணமாக்குறது பெரிய விஷயமே அல்லது. அடுத்தது இயற்கையை பத்தி பேசுறது, இயற்கையோட தொடர்பு வச்சுக்கிறது, வேளாண்மையை பயன்படுத்துறது, நீண்ட காலம் வாழ்றது, முடிஞ்ச எல்லாத்துக்கு வைத்தியம் பண்றது, இதை தொழிலா செய்யறது, இதெல்லாம் இருக்கு. தொழிலா கொண்டு வர்றது. அப்ப இது வைத்தியம் தாண்டி போகுது. இது அப்ப வைத்தியம்ங்கிறது நாம வந்து என்ன பண்றோம், இது புரிஞ்சிக்காதனால இது வைத்தியம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது உடம்பு அப்ப சுத்தப்படுத்துகின்ற. சொல்லுங்க. ஐயா நாம அப்படின்னா நம்ம மனிதர் இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு இனப்பெருக்கத்துக்காகவும் ஒரு மிருகங்கள் அந்த குணத்தை சேர்ந்தது மாதிரிதான் சேருது. மனித இனத்துக்கு தகுந்த வாழ்க்கை இது. இதுக்கு அடுத்தால் அப்பால் பட்டதுதான் சரிதான் உணவென்று வாழ்வது. ஆமா ஆமா. அப்போ இது நார்மலா வாழ்றது எல்லா ஒரு மிருகங்களை போல எல்லா உயிரினங்களை மாதிரி ஒரு இயல்பா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம. சரி சரி சரிதான் சரிதான். அப்படிதானே ஐயா? ஆமா ஆமா. அதாவது நம்ம புரிதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் புரிதல் இல்லாம இது நோயே கிடையாது. நாம உணவு பழக்கத்தான் நோய் வந்துருச்சு. அதுக்கு இப்ப வெவ்வேறு பேரை வச்சு நம்ம சித்திரவதை பண்றாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து மருத்துவம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா வணிகம். இப்ப யோக மார்க்கங்கள வணிகமா மாறிடுது. அப்ப எல்லாம் வணிகம் தான். வணிகத்தை அடிப்படை வச்சுக்கிட்டு எல்லாமே நடக்குது. வணிகம் தான் அடிப்படை. வணிகத்தை வச்சுதான் மருத்துவம் வருது. வணிகத்துக்கு கல்வி கேள்வி எல்லாம் வணிகம். கோயில் கும்ப எல்லாம் வணிகம். அப்ப வணிகத்தை அவன் பண்றா அது சாப்பிட்டு அப்ப போய் சொல்லுவாங்க. வணிகம்னாவே வியாபாரம் நடந்தாகணும் இல்ல. வியாபாரம் நடக்கணும்னா உண்மையை சொல்லி வியாபாரம் நடக்கும். யாரும் உண்மை சொல்லவே முடியாது. இதுல மட்டும்தான் உண்மை பேச முடியும். இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் சிஸ்டம், இதுதான் உயிர், இப்படித்தான் விடணும், இப்படித்தான் உணவு பழக்கம், இப்படித்தான் இருக்கணும், குறைந்த உணவுல தான் வாழணும், நீர்ல தான் வாழணும், காற்றுல தான் வாழணும், இஷ்டப்படித்தான் செய், இல்லட்டம் போயிட்டே இரு அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு. அது விவாதம் பண்றோம். அதனாலதான் நிறைய பேர் கவனிக்கிறாங்க இது. அப்ப நோயே இல்லைன்னு நம்ம சொல்றோம். நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிறோம். இதெல்லாம் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டு 2000 வருஷம் தெரியாம மாட்டிட்டு சோறு திங்கிறதா, கல்யாணம் பண்றதா, கருமாதி பண்றதா, எங்க போனாலும் என்ன இளவு அப்படின்னு ஒன்றும் தெரியாம சோறு கண்ட இடமே சோகம். அந்த சோறு எங்க இருக்கு அங்க பிரச்சனை இருக்கு. சோறு எங்க இருக்கு அங்கெல்லாம் எல்லாத தீராத பிரச்சனை இருக்கும். சோத்தை கட்டிட்ட உலகமே இருக்கு. சோத்தை வச்சு கட்டிட்டுனா சோறுங்கிறது உணவு. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. இதை வச்சுதான் அரசியலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமானது. அவன் சொகுசு வாழ்க்கைக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த சோத்தை விட்டுட்டு இவங்க அரசியல் பேசுறாங்க. ஒன்றும் நடக்காது. இயற்கைக்கு போயிடும். சோத்தை விட்டுட்டு சோத்தை பத்தி எவனும் பேச மாட்டான். ஆமா, அது என்னென்னமோ பேசுவானுங்க. இதெல்லாம் நமக்கு புரியுது. அதனாலதான் சொல்றேன். இது வந்து இது ஒரு சுத்தப்படுத்துற முறை. அப்படி சுத்தப்படுத்துகின்ற விட ஒரு சிறந்த மருத்துவமாக மாறுது. அதனால தலைப்பு சுருக்கமா இருக்கப்ப மருத்துவம் இது நான் தான் நீர் மருத்துவம் போடுறேன். ஆனால் தலைப்பு பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. அப்படி உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை வருகின்ற பொழுது தன்னுடைய நோயெல்லாம் நீங்களும் எழுதுறாரு. அப்ப சுத்தப்படுத்துகின்ற பொழுது நோய் நீங்குது. அப்ப இது என்னன்னா சுத்தப்படுத்த தெரியாதனால நோய். இதுக்கு இவ்வளவு சித்திரவதை. இதுக்கு இவ்வளவு டாக்டர் படிக்கிறானுங்க. லட்சக்கணக்கான பேர் டாக்டர் படிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு யாரையும் குணமாக்காம பத்தாவதுக்கு வெளிநாடு போய் மருத்துவம் படிக்க வேண்டியது. நீ தமிழ் மருத்துவம் படிச்சா கூட பரவாயில்ல. இந்த வெள்ளைக்கார மருத்துவம் படிச்சுட்டு வந்து அவ்வளவுதான். வெள்ளைக்கார மருத்துவம் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது. அவனுக்கு வியாபாரம் அது. நீ பெரிய அறிவாளர்னு அவசியம் இல்லை. அவன் வியாபாரம் பண்ணியிருக்கா. நீங்க 1 கோடியா எங்கிட்ட 1/2 கோடிங்கிறேன். 1/2 கோடி பண்ணிட்டு 1 கோடி கொடுத்து படிச்சாலே நோய் குணமாக்க போறது இல்லை. நீ 1/2 கோடி ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற. 1/2 கோடி படிச்சு நீ துரத்தி விடுறான். அவ்வளவுதான். துரத்தி இங்க திருப்பி வந்துட்டு எனக்கு வேலை கொடுனா எவன் கொடுப்பான்? ஒன்றும் கொடுக்கும். நீ பிச்சை எடுத்துக்க வேண்டியதுதான். படித்தால் அறிவு தான் வர வேண்டும். படிச்சா வேலை கிடைக்குன்னு சொல்றது அடிப்படை தப்பு. அப்போ தொற்றனை தூறு மணற்கேட்டி மாந்தருக்கு கட்டணை தூறு மறிவினார். ஆற்று மணலை தோண்டினால் எப்படி நல்ல நீர் ஊறுமோ அதே போல படித்தால் அறிவு வரும். அதுதான் அடிப்படை. அந்த அறிவை வைத்துக்கொண்டு உன் பிரச்சனைக்கு நீ தீர்வு. அந்த அறிவை வைத்துக்கொண்டு எனக்கு என்ன பிரச்சனை அதை நீ தீர்த்துக்க வேண்டியதானே. சும்மா படிச்சுட்டு வேலை கொண்டு என்ன சாத்தியமே இல்லை. நான் தான் பியூசி படிச்சிருக்கேன். அப்ப எனக்கு வேலை கொடுத்துருமா அரசாங்கம்? என்னையே கொடுமையா இருக்கு. நான் தான் பியூசி படிச்சிருக்கேன், எஸ்எல்சி படிச்சிருக்கேன், பியூசி படிச்சிருக்கேன். எனக்கு எந்த வேலையும் கிடையாது. நான் என்னோட அறிவை வைத்துக்கொண்டு ஒரு தொழில் செய்யறேன். அறிவை வைத்துக்கொண்டு புதுசாக கண்டுபிடிக்கிறேன். அறிவை வைத்துக்கு இந்த தொழில் பண்றேன். நான் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறேன்.
இது என்ன பெரிய அதிசயம்? அப்ப அவரவரோடு, அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ள ஒத்துக்கல். சும்மா ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு, இதுதான் வெள்ளைக்காரனோட சிஸ்டம். இந்த வெள்ளைக்கார சிஸ்டம் தான் ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் வந்து தான் உலகத்தை குட்டிச்சுவராக்குச்சு. இப்ப ஆரோக்கியத்துக்கான படிப்புங்கிறது ரொம்ப எளிமை. ஆரோக்கியத்துக்கான படிப்பு இப்ப ஆரோக்கியத்துக்கான படிப்பு ரொம்ப எளிமைங்கிறப்ப நாம் அது கையில் வச்சிருக்கிறேன், வந்தா சொல்லிக் கொடுப்பேன். ஆரோக்கியத்தை வாங்கிக்கோ, அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நீ ஏதாவது பண்ணு. நிச்சயமா 6 மாசத்துல வந்து தான் போகுது. 6 மாசத்துல அவர் எவ்வளவு கொடிமன் நோயை குணமாக்கியிருக்கு. 6 மாசத்துக்கு மேல அதுல ஒண்ணும் இல்லையே. அப்புறம் வேணா தெளிவு பிறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம். அதுக்கப்புறம் சொன்னபடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நீண்ட இருக்கோ, ஏன்னா மனம் மாறிடுது. அது ஒரு பெரிய குரங்கு மாதிரி மனசு மாறிடுது. மனசு மாறிடுதுன்னு அவ்வளவுதான். திருப்பி வந்தா மீண்டும் கேட்க முடியாது. திருப்பி பழைய கதையெல்லாம் பேசி திருப்பி ஒழுங்கு பண்ண முடியாது. தொடர்ச்சியா இருக்கணும். அந்த தைரியமா இருந்துகிட்டே இருக்கணும். நீ எப்ப தனித்து இயங்குறையோ, எப்ப நீ சமூகத்திலோட பேச ஆரம்பிச்சிரியோ, இப்ப நான் எப்படி பேசுறேன் சமூகத்தோட மாதிரி தைரியமே பேசணும். இப்படித்தான் நான் வாழ்ந்தேன். நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொன்னா போதும். இது யாருடைய நீங்க புதுசால கதை விட தேவையில்லை. இதுல இருக்கிறத படி நீங்க இப்படி வாழ்ந்திருக்கீங்க, இப்படி கத்துக்கிட்டோம், என்னென்ன நோய் குணமாச்சு நேர்ல பார்த்தோம், கடைசியில பார்த்தா நோயும் ஒன்றும் கிடையாது, சுத்தம் தான் சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு புரியும். இப்ப வைத்தியங்கிறது ஒரு ஏமாற்று வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப வைத்தியம் மருந்து கொடுக்கணும், அதுவும் இல்லை. அறுவை சிகிச்சை அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நோய் நல்லா ஆகுது அப்படின்னு. இது ஒரு மாயை, இது ஒரு மேஜிக். இந்த நீர் மருத்துவங்கிறது அதுதான் மாய கண்ணாடி. இந்த மாய கண்ணாடி எப்படியோ வந்துச்சு, எப்படியோ போயிடுது. அதான் அர்னால்டு சொல்லுவாரு, இந்த நோய் என்பது என்னன்னா, ஆரோக்கியம் என்பது என்னன்னு கேட்கிறார். ஆரோக்கியம் என்ன தெரியுமா? அது ஒரு மாய கண்ணாடி பாரு, அது புரிந்து கொள்றது கடினம். அப்போ மாய கண்ணாடி புரிஞ்சிட்டோம்னா நோய் நீங்குதுங்க எழுதுறாரு. இப்ப அறிவு சார்ந்த நோன்பு, சளி குறைந்த உணவு, இதை வச்சுதான். அந்த காலத்துல அவங்க ஆராய்ச்சி பண்ணல, இன்னைக்கு எல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு வேற வழியே கிடையாது. இனி யாருக்கும் இந்த இயற்கை ஆற்றல்ங்கிறத பத்தி யாரும் பேசுறது இல்லை. இன்னும் உணவை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. காரணம் அந்த வெள்ளைக்காரனுடைய தவறு. ஆற்றலில் வாழ்கின்ற உடம்பு. இன்னைக்கு கூட ஆர்டிகல் எழுதியிருக்கேன், பொண்ணு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க ஏற்கனவே. ஆர்டிகல் வாழ்ற உடம்பு மாத்திக்குது, 150 மாறுதுன்னு கற்று எழுதியிருக்காங்க. அது கொடுக்க போறாங்க, அவங்க கல்லூரியில் கொடுக்க போறாங்க. அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனவரியில் கொடுப்பாங்க. அப்பா அம்மா படிச்சு பாப்பா, என்னடா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. ஆமா, அதுக்கான தெரியும். நம்ம இந்த புத்தகத்தை கட்டாயம் காட்ட போறோம். திருவள்ளுவர் காட்ட போறோம், திருமூலரை காட்ட போறோம், இந்த புத்தகத்தை காட்ட போறோம், அர்னால்டு எக்ரேட்டை காட்ட போறோம். ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் 150ஆம் பக்கத்துல உணவு கட்டுப்பாட்டில் ஒருத்தர் இருந்திருக்காங்க. உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவனுக்கு அதிசயமா தெரியும். உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறத மருத்துவருக்கு அதிசயமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? அப்ப என்னையே உணவு கட்டுப்பாடு இருக்கிறது அவனுக்கு அதிசயமா தெரியுது. அப்ப இந்த அளவுக்கு முட்டாளா உட்காந்துருக்கான் பாருங்களேன். உணவு கட்டு தெரியவே தெரியாது. இல்லைன்னா ஒரு மனிதன் வாழ முடியாதுன்றத அவங்களுடைய சயின்ஸ்டிக், அவங்களுடைய விஞ்ஞான நிரூபணம் பண்ணிக்கிறது நேரிலே. இதுக்கு ஒரு ஆசை அருமன், உணவின் மீது உள்ள ஆசை அருமன். அது சரி, அது நாம சொல்லி அவனுக்கு அந்த மாதிரி ஆசை வேற, அவன் நம்பிக்கை வேற. இவன் உணவு இல்லாம வாழவே முடியாது. நம்பிக்கை, இது ஆழமான நம்பிக்கை. அது 20 பேரு கொண்ட குழுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன முடிவும் தெரியாம, ஆமா அவர் குறைந்த உணவில் வாழ்றாரு. இந்த குறைந்த உணவில் குறைந்த உணவில் வாழ்றதுங்கிறது ஒண்ணுமே இல்லையா? இதுல இது என்ன பெரிய ரகசியம்? குறைந்த உணவு வாழணும்னா நோயெல்லாம் போயிடுது. குறைந்த உணவு என்னன்னா, நம்ம நோய் இல்லாம வாழ்றோம்ல, அதுதான் முக்கியமானது. ஒரு மெடிசின் இல்லாத, ஒரு டேப்லெட் இல்லாம, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லாம நோயை குணப்படுத்தணும் இல்லையா? அது உணவால முடியுது, தண்ணியால முடியுது. ஆமா, அதான் அவன் ஒத்துக்கிறான். அதனாலதான் அவன் 20 மருத்துவர்கள் வச்சு ஒத்துக்கிறான். நீங்க 150ஆம் பக்கம் இருக்கிறத படிச்சு பாருங்க, அதை படிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த கட்டுரையை கொடுக்க போறேன், பொண்ணு கொடுக்க போறாங்க. வர ஜனவரி மாசம் கொடுக்க போறாங்க. எழுதிட்டாங்க, என்னென்ன எழுதியிருக்காங்க. இது நீ அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீ அவ கேட்பாங்க, அவங்க கல்லூரியில கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பதில் சொல்ல அப்புறம் டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்துடும். ஏன்னா விண்வெளிக்கு இதை வச்சுதான் போறது. விண்வெளிக்கு போறதுக்கான திட்டத்தை கொடுத்தாச்சு. இப்ப அவங்க விண்வெளியை தான் படிக்கிறாங்களா, விண்வெளிக்கு போற திட்டத்தை கொடுத்தாச்சு. அப்போ எப்படி விண்வெளிக்கு போவீங்க? இப்படித்தான் போய் ஆகணும். சாட்சி எங்க எடு, எப்படி இருந்தாலும் வந்துடும். இதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. பாரு, அந்த படமெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்க, இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க. படமெல்லாம் உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன், ஒரு படமெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து மின்சாரம் எப்படி உற்பத்தி பண்ணு, அது விசித்திரமான ஒரு கற்பனை பண்ணியிருக்கேன். விசித்திரமான ஒரு கற்பனை, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு கற்பனை. அப்படி ஒரு கற்பனை போட்டு ஒரு படம் போட்டு
அதை கொடுக்க போறாங்க அந்த படம். அதை பார்த்தாங்கன்னா அவன் கிறுகிறுப்பே வரும். என்ன இப்படி எல்லாம் சிந்திப்பாங்களாமா? வேணா அந்த படத்தை பாருங்களேன், காமிச்சிருக்கும். விண்வெளிங்க, ஆமா, ஒரு வெற்றிடம். விண்வெளிங்கிற ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம்னு ஒரு சக்தி, வெற்றிடம்ங்கிற ஒரு எனர்ஜி. அது வந்து எப்பவுமே ஒரு வெற்றிடம் வந்து எப்பவுமே ஒரு பொருளை தள்ளிக்கிட்டே இருக்கும். வெற்றிடம் வந்து ஒரு பொருளை உறிஞ்சும் அல்லது தள்ளும், ஏதோ ஒன்று பண்ணும். பம்பு, சைக்கிள் பம்ப் அமுத்திரம் இல்லையா? அமுத்திரம் என்ன பண்ணும்? ஒன்னா காற்றை உறிஞ்சு அல்லது தள்ளும். இந்த 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி விண்வெளியில ஒரு பொருளை போட்டோம்னா தூக்கி வீசிடும். கொஞ்சம் லேச ஒரு பொருளை இப்படி தள்ளி விட்டீங்கன்னா அது அதே வேகத்துல போயிட்டே இருக்கு. இப்ப தள்ளி என்ன வேகத்துல வீசுறீங்களோ அதே வேகத்துல நிக்காம 100 வருஷத்துக்கு போகும். தண்ணி ஊத்தினீங்கன்னா அப்பவே காணா போயிடும். தண்ணி ஊத்தி ஐஸா மாதிரி, பனியா மாதிரி, ஆவியா மாதிரி போகுது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் புரிஞ்சுட்டு, ஓ இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணி, அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா 200 டிகிரி 300 டிகிரி காய்ச்சி நெருப்பு மாதிரி காஞ்சிட்டு இருக்கும். இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா 35 டிகிரி லேசா அடிக்குது. நமக்கு தடுப்பு, நிறைய தடுப்பு, காற்று, ஓசோன் இதெல்லாம் இருக்கு. அங்க விண்வெளியில மொட்டை ஒண்ணும் கிடையாது. காய்ச்சி அப்படி அந்த வெப்பத்தை. ஆமா, 300 டிகிரி அடிக்குங்க, சாதாரணம் இல்ல. காஞ்சி போயிரு 250 டிகிரிக்கு 300 டிகிரிக்கு மேல. அப்ப அதுக்கு அந்த டிகிரி வெப்பத்தை சும்மா தான் கிடக்கும். அந்த வெப்பத்தையும் அந்த வெற்றிடத்தையும் பயன்படுத்தி நான் வந்து ஒரு லூப் மாதிரி ஒரு குழாய் மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு வர வெளியே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம் போட்டு, நான் விதவிதமா கற்பனை போட்டுருக்கேன். என் பொண்ணு தெரிய ஒரு படம் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். மண்டை குடையும். அங்க நம்ம போனோம்னா வாத்தியாரு அப்புறம் மண்டை குடையிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்படி எல்லாம் சிந்திக்கிறேன். ஆமா, அப்ப வெள்ளைக்காரன் மட்டும்தான் சிந்திப்பானா? கிடையாது, யாரு வேணாலும் சிந்திக்கணும். மூளை அவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இருக்கிறது. அப்ப இந்த மருத்துவத்தை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு கடைசி அது வைத்தியமா கொண்டு வந்துடலாம். ரைட்டு, ஒரு நோயை குணமாக்க முடியுமா? முடியும். அதுல அதெல்லாம் எழுதிட்டார். அந்த கட்டுரை வேணும், ஆங்கிலத்தில் இருக்குது, வேணா படிச்சு பாருங்க. 150 நாள் நோய் குணமாயிரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 150 நோய் குணமாகுறது இது ஒரு சயின்ஸ். அவனுக்கு இந்த நோயே குணமாக அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். 150 நோய் குணமாகும் அப்படின்னு வேற கட்டளை எழுதி இருக்கிறாங்க. எல்லா நோயும் 150 நாள் குணமாகுன்னா அவன் படிச்சு பார்ப்பான். 150 நாள் எப்படி நோய் குணமாக இருந்து பாரு. அப்போ இதெல்லாம் சொல்லணும் அவனுக்கு. ஏன்னா யாருக்கும் தெரியாததை அவனுக்கு நம்ம பேசுற செய்தி எப்பவுமே அவனுக்கு அது புதுசா இருக்கும். நாம இதை பேசி 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 பழகி போனங்காட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அவனுக்கு இது புதுசு, நமக்கு இது பழசு. நமக்கு எது இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது, நோன்பு நொடி எல்லாம் நம்ம சித்தர்கள் பண்ணது. அதுக்கப்புறம் வெங்கடேசன் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை வந்து அவனுக்கு புதுசா இருக்கு. ஆனால் இயற்கையில எல்லாமே பழசுதான். அப்ப இதுதான் நம்ம விஷயம். சரி, நிறைவு செய்வோம். இந்த காற்றெம்பு இந்த அறிவியலை நாட்டில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். எல்லோரும் நீரிணவிற்கு வர வேண்டும். அப்போது நாட்டில் பஞ்சம் ஏற்படாது, வறுமை வராது. என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது. அனைவருக்கும் சொல்லித்தர நான் கடமைப்பட்டுள்ளேன். இதை அனைவரும் பின்பற்றலாம். எந்த வயதினரும் பின்பற்றலாம். இதுதான் விஷயம். இதை சண்டை மருந்த கேளுங்க, நிறைவு செஞ்சுக்கலாம். எப்படி கிறுகிறுப்பு மயக்கம் இல்லையா ஜெயபிரகாஷ்? இருக்குங்க ஐயா. முந்தானம் தெரிந்த மாதிரி இல்ல கிறுகிறுப்பு இல்லையா? பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது. ஐயா ஆமாங்க ஐயா, முன்னெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன். அந்த மாதிரி இருக்க முடியல, ஆக்டிவாவே இருக்க முடியல. அப்படின்னா விஷம் வெளியேறிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. வெளியேறுதுங்க, நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தங்க. உடம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வெளியேற்றக்கு முயற்சி பண்ணது, விஷங்களை எல்லாம் வெளியே எடுக்குது, ஆழமா போய் சோர்வு கொடுத்துதான் வெளியேற்றும். தூங்க வச்சுதான் வெளியேற்றும். சோறு கொடுத்தா அடுத்த ரெஸ்ட் எடுத்துதான். வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா பட்டன்ல போடுறோம். ஒரு வாரத்துக்கு பல மடங்கு சக்தி ஆயிடலாம். ஒரு வாரம் உங்களுக்கு வெளியில போக ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தாலும் ஐயா இப்ப அதுக்கப்புறம் ஐயா நீங்க இப்ப இங்க வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டயாலிசிஸ் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க ஐயா, பண்ணவே இல்லை. ஓகே, சிறப்புங்க. 15 நாள் வெயிட் இருக்குங்களா? வெயிட் இருக்குது, எடையோட இருக்கிறது கம்மியா இருக்கு ஐயா. 3600 கிராம் தான் இருக்கேன்.
40 கிலோ இருந்தேன், 4 கிலோ கம்மியா இருக்கு. அது 4 கிலோ டயாலிசிஸ் வைக்கிறப்ப அந்த மிஷின்ல செட்டிங் எவ்வளவு வைப்பாங்க உங்க வெயிட்? என் வெயிட் ஒரு 2ல இருந்து மேக்ஸிமம் 2.5 கிலோ அந்த ரேஞ்ச் தான் போகும் ஐயா. இல்ல அப்ப நீங்க டயாலிசிஸ் பண்றப்ப வெயிட் எவ்வளவு இருந்தீங்க? 40 கேஜிங்களா 40ங்களா? 42 43க்குள்ள தான் இருப்பேன். அந்த வெயிட் எடுத்துருவாங்க. அந்த 40 கிலோ தான் இருப்பேன். ஒரு 42 போனேன்னா அந்த 2 கிலோ எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க. விஷயம். ஆனா அந்த இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு நல்லா தூங்கி இருக்காரு. அதான் பெரிய விஷயமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு மேல தூங்கி இருக்காரு. அது உடம்பு தூங்க வச்சிருக்குது. உடம்பு மாத்திரை மருந்து உடம்பு தூங்க வைக்குது. இதைதான் நீங்க பயன்படுத்திக்கணும். அப்ப 12 மணி நேரம் தூங்கும் பொழுது முழு ஓய்வு, எந்த கவலையும் இல்லாம தூங்குறீங்க வருது. அதுதான் அப்ப அதனுடைய வேலையை அதை பண்ணிடும். இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டா அப்புறம் நல்லாவே ரெடி ஆயிடலாங்க ஐயா. இந்த ஒரு வாரம் உடம்பு இப்ப தூங்க வைக்கும். உடம்பு சுறுசுறுப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தூக்கம் வராது. 4 மணி நேரம் மட்டும் தான் வரும். அது பின்னாடி அப்படியே வர வர குறைஞ்சிட்டே வந்து 5 மணி நேரத்துல 4-5 மணி நேரம் நிக்கும். நம்மளுது 4 மணி நேரம். இப்போ ஒரு 2-3 நாளா சரியான தூக்கம். பகல்லையும் தூங்குறேன், நைட்லயும் தூங்குறேன், தூங்கிட்டு தான் இருக்கேன். இது பெரிய விஷயம். ஓய்வு கொடுங்க, விரைவா விஷம் வந்து வெளியேறட்டும். இந்த மாதிரில நீங்க இந்த மாதிரில யாரும் தூங்க முடியாது. இந்த மாதிரில யாரும் உப்பு ஏறிச்சுன்னா மாத்திரை ஓட்டவே வராது. கெட்டி ஆயிடுது, இல்லை விளக்கணை ஆயிடுது. ரத்தம் வந்து விளக்குற மாதிரி ஆயிடுது. ஆமாங்க ஐயா, விளக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ ஒண்ணு காரத்தன்மை அதிகமாக, ஆம்பளத்தன்மை அதிகமாயிடும். அது புண்ணு வந்துருச்சு, அவர் பூரா கருப்பு கருப்பா மாறிடணும் உடம்பு. அது மட்டும் இல்ல செல்கள். அது மட்டும் இல்ல, இது என்ன ஆகி போச்சுன்னு, இந்த உப்பு நோய் வர வர என்னன்னா எல்லா உறுப்பும் சுருங்கி போய் கருப்பா மாறிடுது. எல்லா உறுப்பும் கருப்பா மாறி இந்த நேரத்துல மாறிடும். ரொம்ப ஆபத்து. தக்காளி பழம் மாதிரி இருக்கிறது கருப்பு திராட்சை, காஞ்சி கருப்பு திராட்சை மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்ல, அதுல பூரா புள்ளி வந்துருங்க. புள்ளி அப்படி நாக்கு நீட்டினா கண்டுபிடிச்சிடல. இந்த கடுமையான புற்றுநோய் வந்து பாத்தீங்கன்னா, நாக்கு நீட்டினா அப்ப அங்கங்க கரும்புள்ளி தெரியுங்க. அப்படி குணமாக்கி இருக்கு. அந்த உள்ள இருக்கிற கடுமையான விஷம் தான் காரணம். நாக்குல கரும்புள்ளி வந்துட்டாவே சீக்கிரம் செத்துருவான்னு. நாக்குல கரும்புள்ளி நிறைய வந்ததுனாவே சீக்கிரம் போயிடுவான்னு. வெள்ளையா அதுதான் ஐயா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாக்கு நீட்டி கருநாக்கு நான் சொன்னா பழிக்க முடியும், நீ எங்க பழிக்கு போறே அப்படின்னு. அது கொடுமையான விஷங்க ஐயா. அது பொய்யுங்க. அதெல்லாம் நாக்கு வந்து கரும்புள்ளி வந்துடும். வெள்ளை புள்ளி, அப்புறம் மஞ்சள் புள்ளி, கரும்புள்ளி வந்து அவன் ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். கடுமையான நோய் வந்து சாக போறான்னு. சரி, சரிங்க, மறுபடியும் பேசுவோம் காலையில. சரி, நன்றி. முடிஞ்ச காலையில வாங்க. முடிஞ்ச தூங்கிருங்க. புரியுதா? சுவாச பயிற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு கொஞ்சம் 2 பேரிச்சு படத்தை 4 மென்னு சாப்பிடுங்க. ஜெயபிரகாஷ் அவரு நீ ஃப்ரீயா இருக்கும்போது ஐயா கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். நீங்க காலையில வரேன். தூக்கணும், உனக்கு ஆக்டிவேஷனா இருக்கும்போது தைரியமா செய்யலாம், பயப்படவே வேண்டியது இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் சொல்லிட்டேன் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அது இருக்குதான் செய்யும் என்ன விளையாட்டா. அதுக்கப்புறம் வாழ்க்கை வெற்றிதான். ஆமா, அது வெளிக்கு போக கொஞ்சம் சூடு, கொஞ்சம் கூடுதலா சக்கரை தண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டா காலையில் வெளிக்கு நல்லா போயிடும், பச்சையா போயிடும். சக்கரை தண்ணியே வந்து வயிற்றுல இருக்கிற சுத்தம் பண்ணும். குழந்தைகளுக்குலாம் கொடுப்பாங்க அந்த காலத்துல. தேன் தண்ணி, கருப்பு தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த குடலை தாய்ப்பாலே விஷமா மாறும். புரியுதா உங்களுக்கு? தாய்ப்பாலே நச்சா மாறும், அதை வெளியெடுப்பாங்க. தாய்ப்பாலுங்கிற அசைவம் தானே, அது யாருக்குமே தெரியாது. தாய்ப்பால் அசைவம் தான், அதுலயுமே நச்சுத்தன்மை தான். சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் இயற்கை நம்மள வந்து அது வேற. அது வந்து சமாளிக்குது. அதையும் முறியடிக்கணும். அந்த தாய்ப்பால் இருக்கிற விஷத்தையும் நம்ம எடுத்தாகணும். சொல்றாங்க இல்லையா, முந்திரி மருந்தடிச்சு அந்த விஷம் தாய்ப்பால்ல வந்துருச்சுங்களா? அப்ப நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா குழந்தைக்கு விஷம் இல்லாத போகும். ஆமா. அதெல்லாம் அவங்க கேரளால பாத்தீங்கன்னா, கேரளால பெரும்பாலும் அந்த
அந்த காலத்துல நல்லா ஒழுக்கமான உணவெல்லாம் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் பூரா இறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் மோசம். அவன் அந்த கோழி வெள்ளை கோழி அவனுக்காகவே நாமக்கல்ல இருந்து கோழி போகுது. அந்த கோழிக்கறி அதிகமா திங்கிறது அவன் தான். நம்ம நாட்டுல கூட அப்படி திங்கிறது இல்லை. அவன் தான் போகுது கோழி. அவனுக்கு தான் அந்த கோழியே போகுது. ஒரு மானங்கட்ட கோழி அது. அது இனப்பெருக்கம் பண்ணாது. அந்த முட்டை வந்து உயிர் இல்லாத முட்டை. எல்லாம் இதெல்லாம் ஒண்ணு சொல்ற மாதிரி இதை சொன்ன நம்ம வேலை அதுவும் அல்லவே. நம்ம வேலை வந்து மரணத்தை பத்தி பேசுறது, நோயிலிருந்து விடுதலை அடைகிறது, இயற்கையோட தொடர்பு வச்சுக்கிறது, மரணம்னா என்ன, நம்மளை கேட்டு மரணம் வரணும் அப்படிங்கறதெல்லாம். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. பண்ணுங்க சரியா. இனிமேல் நம்மளை பின்பற்றுறீங்க இனிமேல் அதிகமாவாங்க. ஏன்னா 30 வயசுல விஷத்தை திங்க ஆரம்பிச்சாங்க. நாம இன்றைய தலைமுறை பிறந்ததுல இருந்தே சாப்பிடுது. அதுக்கெல்லாம் 20-25 வயசுலயே உடம்பெல்லாம் பாதிப்படைஞ்சிடும். நம்ம நீர் மருத்துவத்துக்கு தான் வரணும். வேற எதுலயும் தீர்வே இல்லைங்க. தீர்வே கிடையாது. தீர்வே கிடையாது. மருத்துவமும் விஷத்தை எடுக்கல. எந்த மருத்துவமும் விஷத்தை எடுக்கல. எடுக்கவே அடக்கிதான் வைக்குது. அடக்கிதான் வைக்குது. அதனாலதான் சொல்றேன் மருந்து. அதனால வள்ளுவர் சொல்றாரு, தொடர்ந்து நீரை மருந்தாக அருந்தினால், தொடர்ந்து நீரை மருந்தாக இருந்தால் உணவு பழக்கத்தை தள்ளி போடலாம். உணவு பழக்கத்தை தள்ளி போட்டா மருந்து தேவையில்லைங்கிறார். மருந்தின வேண்டாம். அப்ப உணவும் மருந்தா வருதாங்க. உணவு பழக்க தள்ளி போட்டாவே உணவே மருந்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்ன உணவே மருந்துனாவே விஷம்னு அர்த்தம். இது யாருக்கு புரியும்? அவர் மருந்துங்கிற அதிகாரத்துல, நோய் தீர்க்கிற மருந்துங்கிற அதிகாரத்துல அவர் மருந்தே இல்ல. அதே மருந்தா மருந்துட்டார். சரி சரி, முடிச்ச காலம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.